ஹாய் டியூட்ஸ், என்ன கதை கேட்க வந்துட்டிங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேனே. என்ன எபிசோட் 12 பார்த்தீங்களா? 2 பேர்த்துடைய லவ்வும் சேரப்போகிற நேரம். இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத எபிசோட் 13 பார்க்கலாம். உறவாகும் முன் இரவு. நிச்சயதார்த்தம் முடிஞ்ச நாளுக்கு அடுத்த வாரம் ஊர் முழுக்க ஒரே சந்தோஷம். நிலா இப்போ பள்ளி மாணவி இல்லை, அவள் பெரியவளா நிற்கிற ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. அருண்மொழி அவளை பார்க்குற பார்வை இப்போ இன்னும் ஆழமாக அவளை உழுங்குற மாதிரி பார்த்தான். மாலை நேரம் மாங்காய் தோப்பில் 2 பேரும் முதல் தடவையாக உறுதி பெற்ற காதலர்களாக நின்னாங்க. அதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சே அப்படின்னா பாதி கல்யாணம் முடிஞ்சதுக்கு சமம். அந்த உறுதியோட 2 பேரும் நின்னாங்க. அவன் மெதுவாக கேட்டான், இப்போ பயமாக இருக்கு? அவள் சிரிச்சா, கொஞ்சம். எதுக்கு? இப்போ நீங்கள் எனக்கு நிச்சயமாக வரப்போகிறவர். அவன் மெதுவாக அவள் கையை பிடிச்சான். இந்த முறை அது மறைவாக இல்லை, உள்ளுக்குள்ளே இலக்குறைய ஒரு சின்ன ஆசை. காற்று சச்சு நின்றுச்சு. அவள் அருக வந்தான். நிலா, நான் உன்னை காத்திருக்க வச்ச ஒவ்வொரு நாளும் இப்போ நினைவுக்கு வருது. அவன் மெதுவாக சொன்னான், எனக்கும் அப்படித்தான் அப்படின்னு. அவள் கன்னத்தை கையாளத்தோட அவள் மூச்சு சச்சு கனமாயிடுச்சு. ஆனால் இப்போது அவள் பார்வை நேராக நம்ம கல்யாணம் வரைக்கும் அப்படின்னு. அவன் சிரித்தான். நான் எல்லாம் தெரிஞ்சவன். அவன் மெதுவாக அவன் நெத்தியில் முத்தம் வச்சான். அது நீண்ட முத்தமாக இருந்துச்சு. அவள் கண்ணை மூடி அப்படியே அவன் மார்பில் சாஞ்சான். அப்புறமா வீட்டில் ஒரே பரபரப்பு. சீலை எடுக்கணும், நகை எடுக்கணும், உறவினர்களை கூடணும், அப்படி இப்படின்னு மாறி 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 ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. நிலா கண்ணாடி முன்னாடி நின்று தான் முகத்தை பார்த்தா. நான் உண்மையாகவே மாறிட்டேனா? அவள் கண்ணும் அப்படியே சவந்துச்சு. அருண்மொழி வீட்லேயும் அவன் அமைதியாக இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு தீ. இனி அவள் என் வாழ்க்கை முழுசும் வரப்போகிறா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாறி மாறி ஒருத்தரை ஒருத்தர் நினச்சிக்கிட்டே இருந்தாங்க. திருமணத்துக்கு 3 நாள் முன்னாடி அப்படி நிலா வீட்டுக்கு பின்னாடி அவன் நின்றுட்டு இருந்தான். இன்னும் சில நாள் தான் அப்படின்னு அருண்மொழி சொன்னான். அவன் மெதுவாக, நான் காத்திருக்க முடிஞ்சது உங்களால் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். அவன் அப்படியே கிட்ட வந்தான். இந்த முறை அவள் தானாக அவன் கையை பிடிச்சா. நான் உங்கள் வாழ்க்கைன்னு சொன்னீங்க, அதுக்கு நான் தயாராக இருக்கணும். அவன் மெதுவாக சொன்னான். நீ எந்த நாளில் இருந்தாலும் நான் உன்னை மரியாதையாக தான் அணைப்பேன். பாருங்களேன், எப்படி முரட்டு பையனாக இருந்தவன் எவ்வளோ மரியாதைன்னு பையனாக மாறிட்டான் நிலாவால். பிஷ் பிஷ். அந்த வார்த்தை அவன் நெஞ்ச அப்படியே நிரப்பிச்சு. திருமணத்துக்கு முன்னாடி கடைசியாக ஒரு சந்திப்பு மாங்காய் தோப்பில். காற்று மெதுவாக வீசிச்சு. அவள் கையை பிடிச்சி மெதுவாக கிட்ட இழுத்தான். அவள் இதயம் வேகமாக துடிச்சிச்சு. அவன் நெத்தியில், பிறகு கன்னத்தில் மெதுவாக முத்தத்தை பதிச்சான். அது ஆசை கொண்ட முத்தம், ஆனால் கட்டுப்பாட்டோட. அவன் மெதுவாக சொன்னான், இனி தூரம் இல்லை. அவனுடைய பதில், ஆனால் மரியாதை எப்போவுமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சந்திரன் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருந்தார். இவங்க சேட்டையா 2 பேரும் ஒருவர் அணைச்சபடியே மெல்ல பிரிஞ்சாங்க. காத்திருப்பு முடிஞ்சு உறவாகும் நாள் நெருங்கிடுச்சு. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.